ஹவுஸ்மேட் அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஜி தமிழா Z5ல தான் அது ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ Z5காரங்க OTT வாங்கி வச்சிருக்காங்க. அந்த வீடியோ கிளிப்ஸ்லாம் நான் எடுத்து யூஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, ஃபோட்டோ சைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 5ஆம் இடத்தை யார் வச்சிருந்தா Z5 தான் வச்சிருந்தேன். சைக் அடிச்சு விட்டேன். சரியான ஆள் இவங்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சாரிகா பாட்டையும் பிகன் உடிச்சிட்டையும் டி சீரிஸ்ன்னு இருக்கணும், அந்த அவங்ககிட்டையும் இவன் யார் Z5 இவங்ககிட்டையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப ஒரு நார்மல் பீப்புள் இல்லை அவங்க. காய்ஸ் அவங்க நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் கிடையாது காய்ஸ், சொன்னா புரிஞ்சுங்க ப்ளீஸ். ஸோ வேற மாதிரி ஆட்கள் இவங்கிட்ட கவனமாக இருக்கணும். இந்த ஹவுஸ்மேட் என்ற படத்தில் என்ன சீக்வன்ஸ் டக்குன்னு பார்த்துலாம், சும்மா ஷார்ட்டாக பார்த்துலாம். படம் நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க, OTTயில் இருக்குது, இல்லை டவுன்லோட் பண்ணி கூட பார்த்துக்கங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 2022லையும் 2012 இருக்கக்கூடிய ஃபேமிலி ஒரே ஃப்ளாட்டில் இருக்காங்க. F1ன்ற ஃப்ளாட்டு. F1 ஃப்ளாட்லேருந்து என்ன நடக்குது அப்படின்றது தான் சீக்வன்ஸாக இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே. இப்போ மெயின் மேட்டர் என்ன அப்படின்னா 2022ல் ஒரு வீடு வாங்கிட்டாங்க. அதெல்லாம் உள்ள இருக்க மேட்டர்லாம் போனால் வீடு வாங்கிட்டாங்க, ஃப்ளாட்டுக்குள்ளே போயிட்டாங்க. அது வாங்குறதுக்கு முன்னாடி நிறைய சீக்வன்ஸ் நடக்கும். அந்த கீ கொடுக்கும் போது கரண்ட் கட் ஆகும், அதெல்லாம் நடக்கும். மை ஊற்றும், அதை வாங்க விடாமல் தடங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது மெசேஜ் கொடுப்பாங்க. ஸோ மெசேஜ் மாதிரி நடக்கும். அதுக்குள்ளே அவன் போயிட்டான். போனோடனே அந்த கீ வாங்கும்போது நல்லா நோட் பண்ணிக்கிறேன், வீடு போட்டிருப்பாங்க. வீடுன்றது வீடு பேர் அடையிறது. ஸோ வீடு 2 கீ இருக்கும், லெஃப்ட் அண்ட் ரைட். பிரெயின், மூளை என்னும் இரட்டையர்கள். ஒரே வீட்டுக்குள்ள இருக்கோமா? ஸோ ஒரே வீடு, புரியுதா நீங்க? சரி, ஓகே. இதெல்லாம் சிம்பாலிசம். அவ்வளோ மைனட்டாக வச்சிருக்காங்க, அழகா இருந்துச்சு. ஸோ அந்த வீட்டில் வந்து இடி விழுகுது. அந்த பெண் தூங்கிட்டு இருக்கும் போது வீட்டுக்கு நடுவில் இடி விழுகுது. அந்த இடி விழுகிற சீக்வன்ஸை பார்த்தீங்கன்னால அது வேல் மாதிரி இருக்கும். ஒரு கோடு வந்து இப்படி வேல் மாதிரி இருக்கும், இப்படி இருக்கும், வேல் மாதிரி இருக்கும். வேல் வந்து விழுந்தா தலையில வேலை வச்சா அப்படி இருக்கும், அப்படி இருக்கும். ஸோ அந்த வீட்டில் வந்து நிறைய விஷயங்கள் அபானிசமாக நடக்க ஆரம்பிக்குது. 2012 நடக்கிறதும் 2022 நடக்கிறது அவங்க ஃபேமிலிக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கொலாப்ஸ் ஆகுது. இவங்க இந்த போர்டில் எழுதுறது, சுவிட்ச் போடுறது, லைட்டு போடுறது, இதெல்லாம் ஃபேண்டசிக்காக இப்படிலாம் பண்ணவே முடியாது. பிரெயின் ஸ்விட்சிங் மட்டும்தான் பண்ண முடியும். இதை மட்டும் இந்த கோர் அம்சம் என்னன்றதை நான் பேசிக்காக சொல்லிடுறேன். இப்போ நம்ம ஒரு டார்க் ரூமில் உட்காந்து மெடிடேட் பண்ணுறோம் அப்படின்னா 2012 நம்ம வாழ்ந்துட்டு இருந்திருப்போம். இப்போ நம்ம 2012 இந்த டார்க் மெடிடேஷன் ஆரம்பிச்சிருக்கோம். அதாவது அக்டோபர் 1 2012 டார்க் மெடிடேஷன் ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ 2022 அக்டோபரில் நான் உட்காந்துருக்கேன், வரப்போதில்லை அக்டோபர். ஸோ அக்டோபர் 1 உட்காந்துருக்கேன். தொடர்ச்சியாக நான் 2012 இப்போ வரைக்கும் நான் தொடர்ச்சியாக வந்து டார்க் மெடிடேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 2012 2022 வரைக்கும் நான் ஒரு 10 வருஷம் கேப்புக்குள்ள நான் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருப்பேன். இப்போ 2022 இருக்கும் போது தான் கனெக்ட் ஆக முடியும். அதாவது நம்ம கண்டினியூவாக ஒரு விஷயத்த பண்ண முடியும், டார்க்குள்ளே போக முடியும். டார்க்லேருந்து நம்ம பாஸ்ட் இருக்குல்ல, பாஸ்ட்டோட கனெக்ட் ஆகிறதுக்குன்னா அங்கே வந்து ரூட் வே இருக்கணும், லைன் வரணும், சிக்னல் வந்தால் மட்டும்தான் கனெக்ட் ஆக முடியும். அதனால நம்ம 2012 ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் கனெக்ஷன் வந்து எப்படி பிடிக்கணுன்றதை தெரிஞ்சுக்கிறது வந்து 2022 தெரிஞ்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2022 2012 கனெக்ட் ஆகிட்டோம். ஸோ இப்போ கனெக்ட் ஆன பிறகு 2012 இருக்கக்கூடிய மெமரிஸ்லாம் 2022 வரும். 2022 இருக்கக்கூடிய மெமரிஸ்லாம் 2012 வரும். 2012 தான் ப்ளஸ், ஏன்னா ஃபியூச்சர் தெரியுது. ஸோ ஃபியூச்சர் தெரியும் போது பாஸ்ட்ல இதெல்லாம் மாற்றலாம்ன்ற ஃபியூச்சர் வந்து மெமரிஸாக கிரியேட் பண்ணி அதை பண்ணலாம். இதை ஒரு இடத்துல மிஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அவனை தேடி போவாங்க, அந்த நம்பர் கேரக்டரை தேடி போயிருப்பாங்க. ரமேஷ்னு நினைக்கிறேன், ரமேஷ்ன்ற தேடி போவாங்க. தேடி போகும்போது அவருக்கு அந்த பிரெயின் மெமரிஸை கிரியேட் பண்ணியிருக்க மாட்டார். அதாவது டாக்குமெண்டேஷன் பண்ணும்போது இதான் பண்ணணும், கரெக்டாக மெமரிஸை முதல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இந்த மெமரிஸை முதல் நம்ம பதிய வைக்கணும். அப்புறம் உட்காந்துருக்கோம், இந்த நிகழ்வு நடக்குது அப்படின்றது மெமரிஸாக நம்ம பதிய வச்சிடணும். சும்மா கடந்து போயிட்டோம் அப்படின்னா அந்த மெமரிஸ் அங்கே போய் கிரியேட் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா அந்த மெமரிஸ் பாஸ்ட்லேயோ இல்லை ப்ரெசென்ட்லேயோ வேறு ஆல்டர்னேட் ரியாலிட்டிலையோ டைம் லைன்லையோ மிஸ் ஆகும். ஸோ அது கனெக்ட் ஆகணும், 2 பேருக்கும் இது புரியணும். ஆமாம், நம்ம பாஸ்ட்டில் ப்ரெசென்ட்லாம் கனெக்ட் ஆகிருக்குன்றது புரியணுன்றதுக்காக மெமரிஸ் கிரியேட் பண்ணணும். அந்த மெமரிஸை கிரியேட் பண்ணலைன்றனால தான் அந்த டைம் லைனில் ஆல்டர்னேட் ரியாலிட்டியில் வந்து அந்த நபரை போய் பிடிக்கும் போது அவருக்கு ஞாபகம் இருக்காது, எதுவுமே ஞாபகம் இருக்காது. அப்புறம் அவர் போய் நேரடியாக பேசின பிறகு தான் ஆமாம் அங்கே இருக்கிறது தான் நாம அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே ரியாலிட்டி நிறைய இருக்குது, மல்டிபிள் கான்செப்ட் இருக்குன்னு. இதே டார்க்னு ஒரு படம் வந்துச்சுல, பிளாக்னு ஒரு படம் வந்துச்சுல, ஜீவா நடிச்சிருந்தாங்கல்ல, அந்த படத்தில் இதை சூப்பராக காட்டியிருப்பாங்க. ஆல்டர்னேட் ரியாலிட்டி போயிட்டே இருப்பாங்க இல்லை, வேறு அந்த பிளாக் கோடை தாண்டி போனோடனே, பிளாக்ன்றது டார்க்கு தாண்டி போனோடனே வேற ஆல்டர்னேட் ரியாலிட்டிக்குள்ள போவாங்க. ஸோ பிரெயின் தான் போகும். அந்த படத்தை வந்து ஃபேண்டசிக்காக நிறையா காட்டியிருப்பாங்க. அது அப்படி கிடையாது, பிரெயின் தான் ஸ்விட்ச் ஆகும். நீங்கள் எங்கே தான் இருப்பீங்க, அந்த பிரெயினோட மெமரிஸ் தான் மாறி மாறி போகும் வேற ஆல்டர்னேட் ரியாலிட்டிக்குள்ள. தேஜாகு ஜமாய்கு இது மாதிரிலாம் ஒரு விஷயம் நடந்த மாதிரி இருக்கு. எவ்வளோ யோசிக்கிறோம்ல, இதெல்லாம் இப்படியே ஸ்விட்ச் ஆகிறது தான். அவதார் படத்தில் சொன்ன மாதிரி தான், நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாமல் நமக்கு புரியாத உலகம் இங்கே இருக்குது, நமக்கு தான் அது புரியல. ஓகே,
கோரம்ஸுக்கு போவோம். அவங்க வேலை பார்க்குற இடத்துல கார்த்திக், அவர் பேர், ஹீரோ பேர் கார்த்திக். ஸோ கார்த்திகோட வேலை பார்க்குற ஒரு ஆஃபீஸில் ஒருத்தர் இருக்கார், கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக இருக்காப்புல. அந்த நபர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி டெசராக்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. டெசராக்ட் இந்த மாதிரி வார்ம் ஹோல் 2012 சீட்டை மடிச்சு வச்சு ஒரு பேப்பரில் 2010, 12, 2022 அனுப்பிச்சு அதை மடிச்சு காட்டி வார்ம் ஹோல், இதெல்லாம் தேவையே இல்லாத கான்செப்ட். இது இவங்களை வந்து குழப்பறதுக்காக சயின்டிஃபிக்காக காட்டி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறன்ற பேரில் குழப்பி விடுறது. மெயின் ரீசன், ஒரு ரூமு டாக்குமெண்டேஷன் 2012, 2022 ஒரே நம்பர் கனெக்ட் ஆகிறாங்க. ஆனால் வேறு வேறு ஃபேமிலியாக காட்டப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா, அது ஆல்டர்னேட் ரியாலிட்டியில் வேற ஒரு நம்பர், இந்த ரியாலிட்டியில் இருக்குது வேற ஒரு நம்பர். நம்ம ஆக்சுவலாக சொல்ல போனால் ரியாலிட்டியில் 2 பேரும் வேற வேற ஆள் தான், ஆனால் ஒரே விஷயத்தை ஷேர் பண்ணுறோம். பூமியில் நடக்கிற விஷயத்தை ஷேர் பண்ணுறோம். அதுதான் இந்த பூமி, அந்த ஃப்ளாட்டு. அங்கே இருக்க ரூம்ன்றது ஒரு அவரோட ப்ரைவேசியான ரூம். F1 அப்படின்றது வந்து 6, Fன்றது வந்து 6, இங்கே 1, 16, 19 உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ரொம்ப மைன்யூட்டான விஷயம்லாம் பேச வேணாம், உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயத்துக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கு வந்து போட்டு வளர்ப்ப தேவையில்ல. இந்த சிங்கோஷன் பின்னாடி இருக்க ஃபோட்டோ, ஸ்டாச்சு, டைமிங்கு, ரூம் டோரில் இருக்க ஆர்ட்டு, இதெல்லாம் வேண்டாம். அது வந்து ரொம்ப போட்டு உங்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ண மாதிரி ஆயிரும். அப்புறம் நீங்களும் அதெல்லாம் கவனிக்க ஆரம்பிக்கிறேன்ற பேரில் இதெல்லாம் மெசேஜாக இருக்குமோன்னு யோசிச்சு கன்ஃபியூஸ் பண்ணிப்பீங்க. மெயின் ரீசன் சொல்லுவோம். அப்போது அந்த விஷயத்தை நம்ப வைக்கிறதுக்காக, நீ தான் பாஸ்ட்ல இருந்தால் வந்து என்கிட்ட பேசுகிறேன்ற நம்ப வைக்கிறேன், நான் எப்படி நம்புறது, அதாவது ப்ரெசன்ட் ஃபியூச்சர்லேருந்து பேசுகிறேன்னு நான் எப்படி நம்புறது அப்படின்னு கேட்பாரு. அப்போதான் அக்டோபர் மாதத்தை படிப்பாங்க. அந்த அக்டோபர் மாதம் என்னெல்லாம் நிகழ்வு நடக்குது, இன்சிடென்ட்ஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த இன்சிடென்ட்ஸ் முதலமைச்சர் அவர்கள் வந்து அவர் பேர் கூட இதை சொல்லுவாங்களே, சிஎம் காளிமுத்து. ஸோ நல்லா எப்படி போங்க, சிஎம் காளிமுத்து வந்து ஹார்ட் அட்டாக் வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிடுவார். அட்மிட் ஆன பிறகு 1 மந்த்துக்கு அப்புறம் டெத் ஆயிடுவார். அதனால தமிழ்நாட்டில் கலவரம், மிகப்பெரிய கலவரம் நடக்கும்னு சொல்கிறாரு. அட்ரஸ் த வேர்டு, நல்லா நோட் பண்ணிக்கோ அந்த வார்த்தையை. அடுத்து வந்து சச்சின் தோனி வந்து 6 அடிச்சு ஆஸ்திரேலியா மேட்ச்சில் ஜெயிச்சு கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து 12B அப்படின்ற பஸ்ஸு வந்து சென்னையில் வந்து பாலத்துக்கு கீழே உள்வாங்கிரும். ஒரு ஹோல் மாதிரி உருவாகி அந்த ஹோலில் உருவாயிரும். 3 இன்சிடென்ட்ஸ் நடக்கும். அது நடந்தால் நீங்கள் நம்புவீங்க பாருங்க அப்படின்னு சொல்லுவார். அன்றைக்கி பொழுது போயிட்டு தான் இருக்கும். அந்த இன்சிடென்ட் நடக்குமான்னு வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. எல்லா இன்சிடென்ட்ஸும் நடக்குது. அதுக்கப்புறம் தான் நம்புறாங்க. ஸோ நம்பும்போது நிறைய விஷயம் பேச போகிறாங்க, நிறைய காமெடியாக நிறையா இருக்கும். படத்துக்காக அந்த படத்தை 2 மணி நேரம் கொண்டு போகணுன்றக்காக எடுத்திருப்பாங்க. அது நமக்கு தேவையே கிடையாது. மெயின் ரீசன் வருவோம். அந்த பையன் வந்து ஒரு விளையாட போகிறப்போ இறந்து போயிடும். அந்த பையன் ஆஸ்ட்ரோனட் ஆகணும்னு நினைக்கிறான். ஸ்பேஸ் சம்மந்தப்பட்ட ஒரு இன்டெலிஜென்ஸ் உள்ள பையன். இந்த ஹீரோ கார்த்திக்ன்ற மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயம், டெக்னாலஜி வைஸாக இருக்க ஒரு பையன். அவனுக்கும் அந்த டெசராக்டை பற்றி பேசும்போது அவன் போட்டிருக்க டிஷர்ட்லேயே டெசராக்ட் தான் போட்டிருக்கோம், சிம்பாலிசம். ஸோ சொல்லாமல் சொல்கிறாங்களா எதை பற்றி பேசுகிறோன்றத. ஸோ அந்த விஷயங்கள் வந்து இந்த பையன் ஹெலிகாப்டரில் வாழ்ந்துட்டு இருப்பான். அது ஹெலிகாப்டர் மரத்தில் மாட்டிடும். அதை ஏறி எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு மேலேருந்து கீழே வந்து கோமா ஸ்டேஜ் போய் 2 வருஷம் கோமாலேருந்து அதுக்கப்புறம் இறந்து போயிடுவான். இந்த விஷயம் வந்து 2012 இருக்கவங்களுக்கு தெரியாது. ஸோ சேம் அக்டோபரில் தானே இருக்கும். இந்த நிகழ்வு அந்த பையனை காப்பாற்றுறதுக்காக நடக்குது அப்படின்ற மாதிரி தான் படத்தில் காட்டியிருப்பாங்க. ஸோ அதை காப்பாற்றுறது யாருன்னா கார்த்திக்ன்ற அந்த ஸ்விக்கி பீஸா டெலிவரி பாய். ஸோ இந்த டைமிங்காக நடக்குது. ஒரு ஆட்டோ வந்து சீக்வன்ஸில் வந்து நிற்கும். அந்த ஆட்டோ வந்து காலம் பொன்றது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆட்டோ முதல் டைம் வந்து கிராஸ் ஆகி இடிக்கிற மாதிரி வந்துடும். அவர் கீழே விழுந்துருவார். அந்த ரமேஷ்ன்ற ஒரு தேடிட்டு இருக்க டைமிங்கில் ரமேஷை காட்டி கொடுக்குறதுக்காக அந்த ஆட்டோவில் இடிச்சனால தான் அந்த ரமேஷை கண்டுபிடிப்பாங்க. அதே மாதிரி இந்த பையன் வந்து காப்பாற்ற போகிறப்ப அந்த ஆட்டோ வந்து இந்த பைக்கில் இடிச்சனால தான் பறந்து போய் அந்த பையனை காப்பாற்றிருப்பாங்க. ஸோ 2012 காப்பாற்றுறதுக்கும் அந்த ஆட்டோக்காரர் காரணமாக இருந்தார். 2022 இவரை அவங்க அப்பாவை கண்டுபிடிக்கிறதுக்கும் காரணமாகவும் இந்த ஆட்டோக்காரர் இருந்தார். ஸோ இது வந்து ஒரு சேம் ரியாலிட்டியாக நடக்கும். ஆல்டர்னேட் ரியாலிட்டியாக இருக்கணும், எதாக இருந்தாலும் சேம் விஷயம் தான் நடக்கும். இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் தான். நானே அது புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். பட் புரிஞ்சுக்கிட்ட பிறகு ரொம்ப ஈஸியான விஷயமா தான் இருக்குது. அது கரெக்டாக அந்த லைனை புரிஞ்சுக்கணும், என்ன மேட்டர் அப்படின்றது. ஸோ அந்த குழந்தைய காப்பாற்றிடுறாங்க. குழந்தைய காப்பாற்றணும், இந்த வீட்டை விட்டு நாங்கள் போயிடுறோம், நீங்களே இருந்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. இல்லை, உங்கள் பையனோட மெமரிஸ் இங்கே தான் இருக்குது, நீங்கள் இங்கே இருந்துக்கோங்க, நாங்கள் போயிடுறோம் அப்படின்னு சொல்லி இந்த கார்த்திக் ஃபேமிலி வெளியே போகுது. அப்போ கீயை வந்து கொடுக்குறாங்க, அதாவது பிரெயின் வந்து கொடுக்குறாங்க, அந்த மெமரிஸை கொடுக்குறாங்க. இப்போ இவங்க போனோடனே அந்த பையன் அதான் காப்பாற்றிட்டாங்களா, அப்போ இந்த ரியாலிட்டியில் உயிரோட வந்திருக்கணும்னு கேட்பாங்க. கிடையாது, இது ஆல்டர்னேட் ரியாலிட்டி சம்மந்தப்பட்ட விஷயம். வேற ஒரு ரியாலிட்டியில் இந்த பையன் உயிரோட இருக்கான், காப்பாற்றப்பட்டுட்டான். பட் இந்த ரியாலிட்டியில் வர முடியாது. ஏன்னா அந்த ரியாலிட்டி வந்து அப்படி காட்டப்பட்டிருக்கும். கிளைமேக்ஸில் கீ கொடுக்கப்படுது, இவங்க அந்த மெமரிஸோட அப்படி நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த இடி விழுந்தது அப்படின்றது நெகட்டிவ் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது டார்க் எனர்ஜி. அந்த டார்க் எனர்ஜியை ஆக்சஸ் பண்ணுற ஒரு ப்ரெஷர் பாயிண்ட்டாக மையக்கருவாக அந்த வீடு இருந்திருக்கு, அந்த ரூம் இருந்திருக்கு. ஸோ அந்த ரூம்குள்ளே தான் கனெக்ட் ஆகும். அந்த கனெக்ஷன் பேசுறதுதான் அங்கே தான் நடக்கும். ஸோ நம்ம கம்யூனிகேஷன் பண்ணுறோம்ல, ஃபாஸ்ட் ப்ரெசென்ட்டுக்குள்ள மெசேஜ் தானே கடத்திக்கிறோம். அந்த மெசேஜை காட்டுறது தான் சிம்பாலிசமாக போர்டில் எழுதுகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. பட் அந்த இடத்துல ஒரு டார்க் ரூமில் நம்ம உட்காந்துருக்கோம் அப்படின்னா டார்க்கோட கனெக்ட் ஆகி ஃபியூச்சர், பாஸ்ட், ப்ரெசென்ட் இதுக்குள்ளே நம்ம கனெக்ட் ஆக முடியும் அப்படின்றதான் அந்த படத்தோட கோர் அம்சம்.
ஓகேவா? ரொம்ப போட்டு இந்த படத்துக்கு போய் உழப்புறதெல்லாம் படத்துக்காக நிறைய மாற்றி மாற்றி வச்சிருக்காங்க. ஸோ அது உண்மையான விஷயம் என்னன்னா டாக்குமெண்டேஷன், பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர் இது எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ண முடியும். கரெக்டாக சூஸ் பண்ணலாம். மெமரிஸ் தான் சூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி டிவி சுவிட்ச் போடுறது, லைட் சுவிட்ச் போடுறது, பாத்ரூம் நடந்து போகிறது அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. படத்துக்காக எடுக்கப்பட்ட விஷயம். ஸோ ஓரளவுக்கு நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். முக்கியமான விஷயங்கள்லாம் சீக்வன்ஸ்லாம் சொல்லிட்டேன். வேறு ஏதாச்சும் இருக்கா முக்கியமான இது மிஸ் பண்ணிட்டேன்னா? இல்லை எதுவும் மிஸ் பண்ணல. ஸோ இவ்வளோதான் இந்த படத்தோட மெயின் கோர் தான். நிறைய விஷயங்கள் மைனூட்டாக சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. அது வேணாம். அது புரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். மக்களுக்கு ஒரு விஷயம் என்னன்னு கட் அண்ட் ரைட்டாக சொல்லணும். இது என்னப்பா மேட்ரு அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதான். அந்த மேட்டர் நான் சொல்லிட்டேன். இவ்வளோதான் மேட்ரு. இதில் போய் உட்காந்து சயின்டிஃபிக்காக இங்கே பார்த்தீங்களா மைன்யூட்டாக இங்கே கந்தன் ஃபோட்டோ, விநாயகர் ஃபோட்டோ வச்சிருக்கான் அவன் வீட்டில் முருகன் ஃபோட்டோ வச்சிருக்கான். இங்கே பாருங்க ஒரு விஷயம் நடக்குது. இது தேவையே இல்லாத முருகன் விநாயகர் என்ன? ஸோ 2 பேர் ட்வின்ஸை குறிக்க ஒரு சீக்வன்ஸ். 2 பிரெயின் ஸ்விட்ச் ஆகுது. என்னது? இப்போ 2012 இருக்க ஒரு பிரெயினும் இவனோட கார்த்திகோட பிரெயின் தான். ஆனால் வேற ஒரு கேரக்டர் காட்டப்பட்டிருக்கு. சும்மா உங்களை புரிஞ்சுக்கூடாதுன்றதுக்காக. 2022 இருக்கவும் கார்த்திக் தான். ஸோ அந்த 2012 இருக்க கார்த்திக் தான் இந்த குழந்தைய காப்பாற்றுறான். இந்த 2022 இருக்க கார்த்திக் தான் இந்த குழந்தை இந்த ஃபேமிலிக்கு உதவி பண்ணுறதுக்கு வரான். ஸோ அப்போ கனெக்ஷன் என்னன்னா 2 கார்த்திக் தான் மேட்ரு, அந்த குடும்பம் கிடையாது. ஸோ 2 கார்த்திக், அந்த ரியாலிட்டியில் இருக்க கார்த்திக் இந்த ரியாலிட்டியில் இருக்க கார்த்திக் பிரெயின் ஸ்விட்ச் ஆகுது. இதான் மேட்ரு. நெகட்டிவ் எனர்ஜின்றது வந்து டார்க் எனர்ஜிக்குள்ளே போய் 2012 கார்த்திக் 2022 கார்த்திக் மெமரிஸை கடத்திக்கிறாங்க. இவ்வளோதான் சீக்வன்ஸ். சிம்பிளாக புரிஞ்சிச்சா? இவ்வளோதான் இந்த படம். போட்டு நானுமே உழப்பறக்கு விரும்பவே இல்லை. எதையுமே நான் டீட்டெயிலாக சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு இருப்பேர்ல அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ சப்பையாக என்ன மேட்டர் புரிஞ்சுக்கணுமோ அதை மட்டும் சொன்னால் போதும். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகான் ஆல்ல போட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு செஞ்சுட்டு போங்க. சேனலில் மெம்பர்ஸ் ஆட் ஆகி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஜாயின்ற பட்டன் போட்டு மெம்பர்ஷிப் கேட்டகரியில் ஜாயின் ஆகிக்கோங்க. சூப்பர் சாட்லாம் பண்ண எஸ்என்ட்ரெஸ் தட்டி விடுங்க. மெயின் ரீசன் காளிமுத்து சிஎம் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறார். அக்டோபர் மாதம். 1 மாதம் கழித்து இறக்கிறார். கலவரம் நடக்கிறது. விழிச்சுக்க பொழைச்சிக்க. அடுத்த வீட்டில் சொல்லிக்கலாம்.